ஜெரோம் ஒரு தீர்க்கதரிசி. இவர் ஒரு முழுமையான மனிதர். ஒரு கிறிஸ்தவர் என்பதற்கு சிறந்த உதாரணம் இவர்தான். ஆண்டவர் இயேசு ஜெரோமோட ஊழியத்தின் மூலமா நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்காரு. மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய பிரசங்கி, உபவாசம் பிரார்த்தனையை பற்றி எழுதியிருக்கிறார். 10 times better and 1,000 times more. ப்ராஃபட் ஜெரோம் பெர்னாண்டோ எழுதியிருக்கிறார். உபவாசம் என்பது வயிற்றுக்காக மட்டுமல்ல, ஆண்டவருக்காக. உபவாசத்தை பற்றி மக்களுக்கு இருக்கின்ற குழப்பங்கள் அனைத்தையும் ஒழிப்பதற்காக உபவாசம் மற்றும் பிரார்த்தனைகளுக்கு பின்னால் உள்ள ரகசியங்களை 10 அத்தியாயங்கள் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக உங்களது உபவாசம் மற்றும் பிரார்த்தனைகள் பலன் பெறுவதற்கான அனைத்து விஷயங்களும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. நீங்கள் புது பயணம் தொடங்குவதற்கான அனைத்துமே இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. உங்களது எண்ணம் ஈடேறுவதற்கு இந்த புத்தகத்தை வாசியுங்கள். www.uncommonresources.com தொடர்பு கொண்டு உங்கள் பிரதியை பெற்றுக் கொள்ளுங்கள். ப்ராஃபட், இவங்க பேரு தான் ஏமி. சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்க தன்னோட நாட்டுல இருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க. ப்ராஃபட், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்களுக்காக நீங்க ஜெபிச்சீங்க. நான் இங்க முதல் முறையா வந்திருக்கேன். ஏன்னா இங்க தான் சுகமாகணும்னு விரும்புறேன். ப்ராஃபிட்குள்ள ஆண்டவர் இருக்காருன்னு எனக்கு தெரியும். நான் குணமானதுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்க வந்ததை நான் என்ஜாய் பண்றேன். எனக்கு எந்த விதமான வலியும் இல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Thank you so much. Thank you, Prophet. ரொம்ப நன்றி. Thank you for Thank coming you. to Sri Lanka to see me. And we're going to look at a quick short story. Let's go. And the 70 returned again with joy, saying, Lord, even the devils are subject unto us through thy name. பின்வந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு So I want to கீழ்ப்படிகிறது. title this message Smile, S-M-I-L-E. இந்த செய்திகளின் தலைப்பு ஸ்மைல். It's the principle we use for evangelism. இது நாம் சுவிசேஷம் சொல்வதற்கு பயன்படுத்தும் கோட்பாடு. Say this together with me. சேர்ந்து சொல்லுங்கள். A smile is a curve சிரிப்பு என்பது எல்லாவற்றையும் that straightens out everything. நேராக்கும் ஒரு வளைவு. Mother Teresa exalted the smile a lot. அன்னை தெரேசா புன்னகையை மிகவும் மேன்மைப்படுத்தினார். She said, peace starts with a smile. ஒரு புன்னகையோடு தான் சமாதானம் ஆரம்பமாகிறது என்று சொன்னார். A smile is a powerful thing. புன்னகை வல்லமை உள்ள ஒன்று. The smile is not a spiritual gift. சிரிப்பு ஒரு பெரிய காரியம். A smile cannot be imparted. சிரிப்பை ஒருவருக்கு கொடுக்க முடியாது. The smile, although it comes from the body, it doesn't start in the body, it starts in the soul. புன்னகை என்பது ஒரு ஆவிக்குரிய வரம் அல்ல, அது நம்மை விட்டு எடுபடாத ஒன்று. The smile is the fruit of the soul. புன்னகையே ஆத்மாவின் கனி. SM, social media. SM, சோஷியல் மீடியா, சமூக வலைதளம். The Bible we just read said when the 70 disciples came back, they came back with joy. வேதம் கூறுகிறது அந்த 70 சீஷர்களும் சந்தோஷத்தோடு திரும்பினார்கள் என்று. Jesus sent them out on ministry. இயேசு அவர்களை ஊழியம் செய்யும்படி அனுப்பினார். Evangelism. சுவிசேஷக்காரராய். When they came back, அவர்கள் திரும்பின போது they came back with a smile. அவர்கள் சிரிப்போடு திரும்பி வந்தார்கள். The happy pill is evangelism. சுவிசேஷமே மகிழ்ச்சியின் மாத்திரை. Do you know it feels a little intimidating when you go out there and give a book. உங்களுக்கு தெரியுமா, வெளியே சென்று ஒரு புத்தகத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க சற்று பயமா இருக்கும். But once someone receives it and you see a life change, that joy, I'm telling you, it's better than any other happy pill out there. ஒருவர் அதை பெற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கை மாறுவது நாம் கண்டதும் அந்த மகிழ்ச்சி வெளியே இருக்கிற எந்த ஒரு சந்தோஷத்தின் மாத்திரையை பார்க்கினும் சிறந்ததாக இருக்கும். And guess what? உங்களுக்கு தெரியுமா, joy is medicine for your health. மகிழ்ச்சியே ஆரோக்கியத்திற்கு நல்ல மருந்து. The Bible says a merry heart doth good like medicine. வேதம் சொல்கிறது மன மகிழ்ச்சியே நல்ல ஔஷதம். When you go out there on evangelism, it's not a sad story. வெளியிலே சுவிசேஷம் சொல்லப் போவது சோகமான கதை அல்ல. You're sharing your story. நீங்கள் உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து I hope கொள்வீர்கள். your story is not a sad story. நான் நம்புகிறேன் உங்களுடைய சாட்சி ஒரு சோகமான சாட்சி இல்லை என்று. You look very sad. நீங்கள் பார்ப்பதற்கு கவலையாக இருக்கிறீர்கள். You are? ஆமா, நீங்கள் தான். Try evangelism. சுவிசேஷ ஊழியத்தை செய்து பாருங்க. It'll heal your mood swings. அது உங்கள் மனநிலை மாறுவதை குணமாக்கும். In fact, it will remove depression from your life. அது மன அழுத்தத்தை நீக்கிவிடும். And it will make you healthier in your body. அது மன உளைச்சலை உங்கள் வாழ்க்கையில இருந்து எடுத்து போடும். Some of you have sicknesses that nobody in your generation had. சிலருக்கு அவர் குடும்பத்தில் யாருக்கும் வராத வியாதிகளும் வந்திருக்க கூடும். You know why?
ஏன் தெரியுமா? Because you live a very sad life. ஏனென்றால் நீங்கள் துக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்கள். Sad because you only think about yourself. நீங்கள் உங்களை குறித்து மட்டும் யோசிப்பதுதான் துக்கத்துக்கான காரணம். Jesus didn't lay hands and give happiness to his disciples. இயேசு தம்முடைய கைகளை சீஷர்கள் மேல் வைத்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரவில்லை. Send them on evangelism. சுவிசேஷம் செய்யும்படி தான் Go அனுப்பினார். and be a blessing to people. ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் They இருக்கும்படி came back with joy. சந்தோஷத்தோடு திரும்பினார்கள். Smile. சிரிங்க. Now, not tomorrow. இப்பொழுதே, நாளை அல்ல. Practice it now. இப்பொழுதே செய்யுங்க. Let's all practice it together because I also need it. நானும் சிரிக்கிறேன், எனக்கும் தேவைப்படுகிறது. Think of your enemies failing. Smile. உங்க விரோதியின் தோல்வியை நினைத்து சிரிங்க. Smile. சிரிங்க. Teeth, no teeth. It's okay. Smile. பல்லு இருக்குதோ இல்லையோ சிரிங்க. Use social media. சோஷியல் மீடியா பயன்படுத்துங்க. SM. SM. I. I. Your influence. உங்களுடைய செல்வாக்கு. Which means when God gives you a position, use it to influence people. தேவன் உங்களுக்கு ஒரு பதவியை கொடுக்கும்போது அதை மக்கள் மேல் செல்வாக்கு செலுத்த பயன்படுத்துங்க. Do you know how many people look at you? உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் உங்களை பார்க்கிறார்கள் என்று? They'll do anything to exchange their life with your life. அவங்க வாழ்க்கையை மாத்திக்கொள்ள எது வேணாலும் செய்வாங்க. You might not think you have a great life. உங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை இல்லைன்னு நீங்க நினைக்காம இருக்கலாம். That is where your problem begins. அங்குதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. Count it. உங்களுடைய ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்றாக எண்ணி பார்க்கும்போது தேவனுடைய கிரியைகள் ஆச்சரியப்பட வைக்கும். Somebody right now, even in this church, is admiring you and wanting to replace their life with your life. ஏதோ ஒரு நபர் இந்த சபையிலையும் உங்களை பார்த்து அவங்க வாழ்க்கையை உங்க வாழ்க்கையோட மாற்ற விரும்புறாங்க. Family, this is evangelism. குடும்பமே இதுதான் சுவிசேஷ ஊழியம். You giving someone unsolicited good news. நீங்க யாரோ ஒருவருக்கு கேட்கப்படாத நற்செய்தியை கொடுக்கறீங்க. And today is the letter L. இன்றைக்கு எல் என்ற எழுத்து. In smile, L. ஸ்மைல் என்ற வார்த்தையில் எல் என்ற We எழுத்து. talk about light. நாம வெளிச்சத்தை குறித்து பேசுறோம். Light. லைட். When you are an evangelist, நீங்க ஒரு சுவிசேஷகராக இருந்தா you carry a certain vibrancy. நீங்க குறிப்பிட்ட ஒளிர்வு மிக்கவர்கள். You carry a certain brightness. நீங்க குறிப்பிட்ட பிரகாசம் கொண்டவங்க. It's not only in your message, it's in your appearance. அது உங்க செய்தியில மாத்திரமல்ல உங்க தோற்றத்திலும் தான். People want the Jesus you are having. உங்களிடத்தில் இருக்கும் இயேசுவை பெற்றுக்கொள்ள மற்றவர்களும் It's வாஞ்சிப்பார்கள். called light. அதுதான் வெளிச்சம். Light, when someone carries it, people start admiring you. உங்களிடத்தில் வெளிச்சம் காணும்போது ஜனங்கள் உங்களை வியந்து பார்ப்பார்கள். When there's light, people start getting drawn towards you. உங்களிடத்தில் ஒளி இருக்கும்போது ஜனங்கள் உங்களிடத்தில் ஈர்க்கப்படுவார்கள். The same thing happens with lust. இச்சை இருந்தாலும் இதேதான் நடக்கும். It has a drawing power, அதுக்கு ஈர்க்கும் வல்லமை உண்டு. but that's in the negative. ஆனால் அது தீமையானது. Light draws you in the positive. வெளிச்சம் நம்மை நன்மைக்கு நேராக வழி நடத்தும். The Bible calls every Christian the light of the world. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உலகத்துக்கு ஒளியாய் இருங்கள் என்கிறது வேதம். Hallelujah. Hallelujah. That's Matthew chapter 5 verse number 14. மத்தேயு 5:14. Jesus is speaking. இயேசு பேசுகிறார். He says, "Ye are the light of the world. நீங்கள் உலகிற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். A city that is set on a hill cannot be hidden." மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. Look at this. I want you to take note of a few things. நீங்கள் சில காரியங்களை குறித்துக் கொள்ளுங்கள். The world is in darkness without light. உலகமே வெளிச்சமின்றி இருளாக இருக்கிறது. And the Bible says, you வேதம் உரைக்கிறது நீங்களே. You are the hope of this world. நீங்களே இந்த உலகிற்கு நம்பிக்கையாய் இருக்கிறீர்கள். You're not like other people. நீங்கள் மற்றவர்கள் போல அல்ல. You're carrying something others need. மற்றவர்களுக்கு தேவைப்படுகிற ஒன்று உங்களிடத்தில் உண்டு. You may not be as rich as others, மற்றவர்களைப் போல் நீங்கள் ஐஸ்வர்யவானாக இல்லாமல் இருக்கலாம். but you have a light that even ஆனால் மற்றவர்களிடத்தில் இல்லாத வெளிச்சம் உங்களிடத்தில் இருக்கிறது. rich people will pay anything to get. ஐஸ்வர்யவான்கள் அதை பெற்றுக்கொள்ள எதையும் விலையாக கொடுப்பார்கள். Don't underestimate the light that you carry. உங்களிடத்தில் உள்ள வெளிச்சத்தை குறைத்து மதிப்பிடாதீர்கள். Don't be like the 5 foolish virgins. 5 புத்தியுள்ள கண்களைப் போல் இராமல் இருங்கள். அவர்கள் தங்கள் தீவட்டிகளை அணைத்தார்கள். Didn't protect their light. அவர்கள் தங்கள் வெளிச்சத்தை காத்துக்கொள்ளவில்லை. When Jesus says you're the light of the world, he's also saying you're a city set on a hill. That means your light has to be visible to everybody. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமும் மலையின் மேல் உள்ள பட்டணம் என்று இயேசு குறிப்பிடும்போது மற்றவர்கள் உங்கள் வெளிச்சத்தை காண வேண்டும்.
My God. என் தேவன். Verse 15, let's move fast. வசனம் 5:15. Neither do men light a candle and put it under a bushel, but on a candlestick, and it giveth light unto all that are in the house. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டில் மேல் Hey! வைப்பார்கள். அப்போது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் Your வெளிச்சம் light கொடுக்கும். is supposed to be visible to everyone in the house. வீட்டில் உள்ள யாவருக்கும் உங்களுடைய வெளிச்சம் காணக்கூடியதாக இருக்க வேண்டும். It doesn't say you have to use words. நாம் வார்த்தையை உபயோகிக்க வேண்டும் என்று அவர்கள் It சொல்லவில்லை. says just you being there is light. நீங்கள் அந்த இடத்தில் இருப்பதே வெளிச்சமாய் இருக்கும். Irrespective of what happens to other people's light. மற்றவர்களின் வெளிச்சத்திற்கு என்னவாகினும் Protect your own. உங்கள் வெளிச்சத்தை காத்துக் கொள்ளுங்கள். When God positions you on a hill, make sure you are getting visibility. தேவன் உங்களை மலையின் மேல் வைக்கும்போது மறைக்கப்படாதபடி ஜாக்கிரதையாயிருங்கள். And when you go back to your house, which is your family, நீங்கள் குடும்பத்தினரிடம் செல்லும்போது make sure your light shines there as much as it shines on top of a mountain. உங்களுடைய ஒளி மலையின் மேல் பிரகாசிப்பது போல் உங்கள் வீட்டிலும் பிரகாசிக்கும்படி It's a கவனமாயிருங்கள். very important thing. இது முக்கியமான காரியம். Verse number 16. 16வது வசனம். I'm instructing you now. Let your light so shine before man. உங்களுடைய ஒளி வெளியில் பிரகாசிப்பது போல் வீட்டிலும் பிரகாசிக்கும்படி So கவனமாயிருங்கள். family, when you're an evangelist, குடும்பமே நீங்கள் ஒரு சுவிசேஷகர் என்றால் according to this verse, இந்த வார்த்தையின்படி you're not preaching the gospel. நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை. You're shining your light. உங்களுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுறீங்க. Can I try this side? இந்த பக்கம் முயற்சி செய்யவா? We think evangelism means I have to say something. சுவிசேஷம் என்றால் நான் எதையாவது சொல்ல வேண்டும் என்று. Yes, ஆம். but there is another level of evangelism ஆனால் சுவிசேஷத்திற்கு இன்னொரு மட்டம் இருக்கிறது. where you don't say anything. நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. You just shine your light உங்கள் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. and people take notice. ஜனங்கள் அதை கவனிப்பார்கள். Go. That's what this is saying. அதைத்தான் இந்த வசனம் போதிக்கிறது. Let your light so shine உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். so they see your good works. உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு It's about seeing good works, நம்முடைய நற்கிரியைகளை காண வேண்டும். not hearing a good message. நல்ல செய்தியை கேட்பது அல்ல. Seeing good works நற்கிரியைகளை கண்டு will glorify your Father in heaven. பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். Not their Father, your Father. அவர்களுடைய பிதாவை அல்ல, They உங்களுடைய will பிதாவை. glorify your God. உங்களுடைய தேவனை மகிமைப்படுத்துவார்கள். But your shining has to be visibility. ஆனால் உங்கள் பிரகாசம் காணக்கூடியதாக இருக்க வேண்டும். காணக்கூடியதாய். The time has come. வேலை வந்து விட்டது. You have to show off Jesus நீங்கள் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். by your character, உங்க your சுபாவத்திலும் personality, உங்க your தனித்துவத்திலும் profitability, உங்க லாபத்திலும் your light. உங்கள் வெளிச்சம் Keep shining it. பிரகாசித்துக் கொண்டிருங்கள். Don't lose it. இழந்து விடாதீர்கள். I said, don't lose your light. வெளிச்சத்தை இழந்து விடாதீர்கள். Protect it with all your heart. முழு இருதயத்தோடும் காத்துக்கொள்ளுங்கள். Because if you lose it, you're good for nothing. ஏனென்றால் நீங்கள் அதை இழந்தால் நீங்கள் பிரயோஜனமற்றவர்கள். Ephesians chapter number 5, verse number 8. எபேசியர் 5:8. The Bible reads like this. வேதம் இவ்வாறு கூறுகிறது. My family, are you still here? என் குடும்பமே என்னோடு இருக்கீங்களா? For ye were sometimes darkness. முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். You were not in darkness, you were darkness. அந்தகாரத்தில் அல்ல, அந்தகாரமாய் இருந்தீர்கள். That means wherever you went, you carried the atmosphere of darkness. நீங்கள் எங்கு சென்றாலும் இருள் உங்களோடு இருந்தது. But now, ஆனால் இப்போது are ye light in the Lord. கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். So walk as children of light. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். Wow. My family, என் குடும்பமே, evangelism is to show off your light. உங்கள் வெளிச்சத்தை காட்டுவதுதான் சுவிசேஷ ஊழியம். மிராக்கிள் டோம் மையத்திலேயே குணப்படுத்தும் அறை உள்ளது. தீர்க்கதரிசி ஜெரம் பெர்னாண்டோ திரளான மக்களுக்கு ஊழியம் செய்யும் போது அற்புதங்கள் வெளிப்படும் இடம். குணப்படுத்தும் அறைக்கான தீர்க்கதரிசி ஜெரோமின் கனவு உண்மையிலேயே அசாதாரணமான ஒன்றாக வளர்ந்துள்ளது. எவ்வளவு தூரத்திலிருந்து ஒருவர் வந்தாலும் அவர்கள் அக்கறையோடு அன்போடு அரவணைக்கப்படக்கூடிய ஒரு சரணாலயத்தை உருவாக்க விரும்புகிறார். பயணத்தால் களைப்படைந்தவர்கள் சௌகரியமான தங்குமிடத்தில் தங்க வைக்கப்படுகிறார்கள். தேவைப்படுபவர்களுக்கு உணவும் கொடுக்கப்படுகிறது.
கிறிஸ்துவின் எல்லையில்லா அன்பை பிரதிபலிக்கிறது. இந்த அழகான நோக்கம் எங்கள் PJFM பங்குதாரர்களை தாராளமான மனப்பான்மையால் மட்டுமே உயிர்ப்பிக்க முடியும். அவர்கள் இரக்கத்தை செயலாக மாற்றுகிறார்கள். நாம் ஒன்றாக சேர்ந்து பலருக்கு இந்த நோக்கத்தை நம்பிக்கையாக மாற்ற முடியும். ஒவ்வொரு புன்னகையும், குணப்படுத்துதலின் ஒவ்வொரு கதையும், ஒவ்வொரு மாற்றப்பட்டவரின் வாழ்க்கையும் நாம் ஒன்றிணைந்து இந்த நோக்கத்திற்கு உயிர் கொடுத்து இன்னும் பல அற்புதங்களை காணலாம். நம்பிக்கை கொடுத்து வாழ்க்கையை மாற்றும் இந்த திட்டத்தில் பங்கு பெறுங்கள். எங்கள் தீர்க்கதரிசி ஜெரோம் பெர்னாண்டோ மினிஸ்ட்ரீஸின் அறக்கட்டளையை ஆதரிக்க விரும்புகிறவர்களாக இருந்தால் www.prophetjerome.com/AA பார்வையிடவும். இந்த தீவு தேசத்தில் ஆண்டவரின் இருதயத்தை நிரப்புவதில் ஜெரோம் பெர்னாண்டோ பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களுக்காக நாங்கள் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். நாடு முழுக்க ஆயிரக்கணக்கானோரின் முகங்களில் புன்னகையை கொண்டு வந்துள்ளார்கள். தெய்வ தூதர் ஜெரோம் வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல. ப்ராஃபட், இவங்க பேரு தான் ஏமி, சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்க தன்னோட நாட்டுல இருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க. ப்ராஃபட், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்களுக்காக நீங்க ஜெபிச்சீங்க. நான் இங்க முதல் முறையா வந்திருக்கேன், ஏன்னா இங்க தான் சுகமாகணும்னு விரும்புறேன். ப்ராஃபிட்குள்ள ஆண்டவர் இருக்காருன்னு எனக்கு தெரியும். நான் குணமானதுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்க வந்ததை நான் என்ஜாய் பண்றேன். எனக்கு எந்த விதமான வலியும் இல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Thank you so much. Thank you, Prophet. ரொம்ப நன்றி. Thank you for Thank coming you. to Sri Lanka to see me. அன்பாக்சிங் த மைண்ட். மனதை திறப்பது ப்ராஃபெட் ஜெரோம் பெர்னாண்டோ எழுதிய புதிய புத்தகம். இயேசுவின் பணப்பாட திட்டம், நீங்களே அடுத்த பிரகாசிக்கும் நட்சத்திரம் என்ற புத்தகங்களில் அதிகம் விற்பனையாகும் எழுத்தாளர். இந்த புத்தகம் மனதை 23 கூறுகளாக பிரிக்கிறது. பல்வேறு வகையான பாடங்களை உள்ளடக்கியது. இது ஒவ்வொரு அம்சத்தையும் விரிவாக வெளிப்படுத்துகிறது. மனதின் சிக்கலான தன்மைக்கு காரணமான அடிப்படை கொள்கை. பின்வரும் 10 கவனமாக வடிவமைக்கப்பட்ட அத்தியாயங்களை கொண்ட இந்த புத்தகம் மனம் என்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரியை எதிர்கொள்ள வடிவமைக்கப்பட்டுள்ளது. மனம் ஒரு கயிறு. மனம் எங்கே இருக்கிறது? மனதின் உணவு தேவனின் மனம், புலனுணர்வு மற்றும் பரிசுத்த ஆவியானவர், பகுத்தறியும் மனம் மற்றும் தேஜாவு, தரிசனம், கனவுகள், எண்ணங்கள் மற்றும் பொருள், கற்பனை, அரண், சிந்தனை மற்றும் தியானம், மனதின் கருப்பு பெட்டி, மனம் மற்றும் நினைவு. www.timetosow.org/mind பார்வையிட்டு உங்கள் பிரதியை வாங்கிக் கொள்ளுங்கள். What is light? வெளிச்சம் என்றால் என்ன? Brightness, பிரகாசம், admiration, போற்றப்படுவது, good works, நற்கிரியைகள், something others don't have. மற்றவர்கள் இடத்தில் காணப்படாதவைகள். They see it. மற்றவர்கள் அதை காணக்கூடும். Don't lose that. இழந்து விடாதீர்கள். Don't lose it. இழந்து விடாதீர்கள். All throughout the book of Revelation, this is a warning he gives to most churches. வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் இந்த எச்சரிக்கையை எல்லா சபைகளுக்கும் கொடுக்கப்பட்டன. He says, I will remove your candlestick. நான் உன் விளக்கு தண்டை நீக்கி விடுவேன். Candlestick meaning your light is going to be taken away. உங்கள் வெளிச்சம் நீக்கப்படும். It's very easy to notice light in a dark place. இருளில் ஒளியை கண்டுபிடிப்பது மிக சுலபம். And according to Isaiah chapter 60, ஏசாயா 60வது அதிகாரத்தின்படி the Bible says, arise and shine, for your light is come. வேதம் சொல்கிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. The time has come. உன் வேளை வந்தது. Arise, get up and shine, எழும்பி பிரகாசி, for your light is come. உன் ஒளி வந்தது. Another term for light is the glory of God is risen upon you. ஒளிக்கு மற்றொரு விளக்கம், தேவனுடைய மகிமை உன்மேல் உதித்தது. A person's light is the reflection of the glory of God on that person's life. ஒரு மனிதனின் வெளிச்சமானது அது அவனுடைய வாழ்க்கையில் காணப்படும் தேவ மகிமையின் பிரதிபலிப்பு. So light measures the level of glory that a person carries. ஆகவே ஒருவர் கொண்டிருக்கும் மகிமையை வெளிச்சம் அளவிடுகிறது. You look at a person's light, you can say that's the glory of God. ஒருவரின் வெளிச்சத்தை பார்த்து மகிமை What is the அளவிடக்கூடும். glory of God? The glory of God is the weightiness of God on an individual. தேவனுடைய நிறைவு ஒருவர் மேல் இருப்பதே தேவ மகிமை எனப்படும். Family, protect it. குடும்பமே அதை காத்துக்கொள்ளுங்கள். Protect it more than you protect your money. பணத்தை பார்க்கிலும் அதிகமாகவே காத்துக்கொள்ளுங்கள். Protect your light. உங்கள் ஒளியை காத்துக்கொள்ளுங்கள். You protect your character. உங்கள் சுபாவத்தை You காத்துக்கொள்ளுங்கள். protect what God has deposited inside. தேவன் உங்களுக்குள் வைத்ததை காத்துக்கொள்ளுங்கள். Move to the next verse. We move fast, quickly. அடுத்த வசனம். For behold, darkness shall cover the earth. இதோ இருள் பூமியை மூடும். The world is not living in light.
உலகம் வெளிச்சத்தில் ஜீவிக்கவில்லை. The world is full of darkness. உலகம் முழுவதும் இருள் மூடப்பட்டு இருக்கிறது. Lack of knowledge. அறிவு இல்லை, Godless. தேவபக்தி இல்லை, Fatherless. தகப்பன் இல்லை, And penniless. பணம் இல்லை. 3 miseries of life. வாழ்க்கையின் 3 துயர நிலைகள். And his glory. What is glory? Light. அவருடைய மகிமை, மகிமை என்றால் வெளிச்சம். What is glory? மகிமை என்றால் Light. வெளிச்சம். Shall be seen உங்களில் காணப்படும். on you. உங்களில். You're missing it. அதை தவற விட்டீங்க. I want you to notice that the glory has to be seen. Visibility. அவருடைய மகிமை வெளியரங்கமாகவே உங்களில் காணப்பட வேண்டும். Go and protect your light. உங்க ஒளியை காத்துக்கொள்ளுங்க. Wherever you go, நீங்க எங்கு சென்றாலும் people have to know the solution has come. தீர்வு வந்து விட்டது என்று ஜனங்கள் அறிந்து கொள்ள The வேண்டும். light has come. ஒளி வந்தது. We were miserable until this person came. இவர் வரும் வரை நாங்கள் வியாகுலத்தோடு. You're the hope of your family. உங்க குடும்பத்தின் நம்பிக்கையே நீங்க You're the தான். hope of your village. உங்க கிராமத்திற்கு நம்பிக்கையே நீங்க தான். Don't underestimate the light you carry. உங்களிடத்தில் காணப்படும் ஒளியை குறைத்து மதிப்பிடாதீர்கள். Family, குடும்பமே, you have the gifts. உங்களிடத்தில் வரங்கள் உண்டு. Your gifts are your light. உங்களுடைய வரங்கள் தான் வெளிச்சம். Go and shine it. போய் பிரகாசியுங்கள். The world is dark. இந்த உலகம் இருளில் இருக்கிறது. People love darkness. ஜனங்கள் இருளை நேசிக்கிறார்கள். Direct people to where the light is coming from. ஒளிக்கு நேராய் ஜனங்களை வழிநடத்துங்க. Direct people to where the light is coming from. ஒளிக்கு நேராய் ஜனங்களை I said வழிநடத்துங்க. direct people to where the light is coming from. ஒளிக்கு நேராய் ஜனங்களை வழிநடத்தும்படி And I பிரகாசிக்கிறேன். give you this prophecy. இந்த தீர்க்க தரிசனத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். As long as you honor the source of the light, your light will never go down. ஒளிக்கு ஆதாரமாய் இருக்கிற தேவனை கனம் பண்ணும் வரை உங்களுடைய வெளிச்சம் மங்கி போவதில்லை. Matalia kovra telemen kobonavinas. Verse number 3. மூன்றாம் வசனம். Who will come to your light? யார் உங்கள் வெளிச்சத்தினிடம் வருவார்கள்? Gentiles shall come புறஜாதிகள் வருவார்கள் to your light. உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு. See that? அத பாருங்க. I said, did you see that? அத பாத்தீங்களா? Not to your preaching, உங்க பிரசங்கத்துக்கு அல்ல, to your light. உங்களுடைய வெளிச்சத்தின் இடத்துக்கு. You want people to come to Jesus. ஜனங்க இயேசுவின் இடத்தில் வரணும்னு விரும்புறீங்களா? They are coming to your light. அவர்கள் உங்களுடைய வெளிச்சத்தின் இடத்தில் வருகிறார்கள். This is my life. இது என்னுடைய வாழ்க்கை. This is your life. இது உங்களுடைய வாழ்க்கை. Don't lose your light. உங்க வெளிச்சத்தை இழந்து Don't போகாதீங்க. lose your light. உங்க வெளிச்சத்தை இழக்காதீங்க. Maintain it. அத பராமரித்துக் கொள்ளுங்க. How? எப்படி? The entrance of his word giveth light. உம்முடைய வசனத்தில் பிரசித்தம் வெளிச்சம் தரும். Demons are darkness. பிசாசு என்றால் இருள். You want to cast out a demon, you have to have light. பிசாசை துரத்த உங்களுக்கு வெளிச்சம் தேவைப்படுகிறது. What you see is a man of God telling a demon to come out. What I see is light telling darkness to leave. நீங்கள் காண்பது ஒரு தேவ மனுஷன் பிசாசை துரத்த கட்டளையிடுகிறார். ஆனால் நான் காண்பது ஒளி இருளை அகற்றுகிறது. You see a man of God laying hands and sickness leaving. I see light coming and removing நீங்க darkness. பார்ப்பது தேவ மனுஷன் தன்னுடைய கைகளை வைத்தபோது வியாதியஸ்தர்கள் குணமடைந்தது. ஆனால் நான் பார்க்கிறது ஒளி இருளை There are அகற்றியது. different categories of people you are called to reach. பலவிதமான ஜனங்கள் இடத்திற்கு செல்லும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Listen carefully, this is the teaching. கவனித்து கேளுங்க இன்றைய போதனை. In Acts chapter 19 verse 15, God gave a man called Paul 3 categories of people that he needed to reach. Number 1 were the Jews. முதலாவதாக இஸ்ரவேலர்கள். Number 2, the Gentiles. இரண்டாவதாக புறஜாதிகள். Number 3, kings. மூன்றாவதாக ராஜாக்கள். But the Lord said unto him, go thy way, for he is a chosen vessel unto me to bear my name before. Here's number 1, Gentiles, முதலாவது புறஜாதிகள், kings, ராஜாக்கள், and children of Israel. இஸ்ரவேல் புத்திரர்கள். So 3 groups. மூன்று கூட்டத்தார். All 3 groups of people don't get attracted to light. இந்த மூன்று கூட்டத்தாரும் வெளிச்சத்தினிடம் ஈர்க்கப்படாதவர்கள். Only one group gets attracted to light. இதில் ஒரு கூட்டத்தார் மாத்திரம்தான் வெளிச்சத்தினிடம் ஈர்க்கப்பட்டாங்க. And Gentiles shall come to your light. புறஜாதியார் உன் வெளிச்சத்தினிடம் வருவார்கள். A non-Christian is only attracted to light. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் வெளிச்சத்தினிடம் மாத்திரமே ஈர்க்கப்படுவார்கள். Just light. வெளிச்சம். So don't lose it. இழந்து விடாதீர்கள். If your evangelism is going to work, உங்க சுவிசேஷம் ஊழியம் கிரியை செய்யணும்னா, if you're good at evangelism, then people have to come and ask you questions. நீங்கள் ஒரு நல்ல சுவிசேஷகர் என்றால் ஜனங்கள் உங்களிடத்தில் கேள்விகளை Then கேட்பார்கள். there is a group of evangelists ஒரு கூட்ட சுவிசேஷகர்களை that God will raise தேவன் தமக்கென்று ஏற்படுத்தி to minister to kings. ராஜாக்களுக்கு போதிக்க. Everyone does not have this grace. எல்லோருக்கும் இந்த கிருபை கிடைக்காது. According to Isaiah 60 verse 3, ஏசாயா 60:3, kings come
to the brightness of your rising. உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். The Hebrew construction for kings will come to the brightness of your rising means in a place of darkness you become the solution and kings take note of you. இருளாய் இருக்கிற இடத்திற்கு நீ தீர்வாய் காணப்படுவாய், ராஜாக்கள் உன்னை கவனிப்பார்கள். Somebody is getting it. நீங்க நல்லா கவனிங்க. You can never get the attention of presidents, prime ministers and governments until you are providing நீங்க solutions. தீர்வுகளை கொடுக்காம ஜனாதிபதி, பிரதமர், அரசாங்கத்தின் Are you அவதானத்தை catching what I'm பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு புரிகிறது என்று விசுவாசிக்கிறேன். Malo paroneket vihetabayas. மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய பிரசங்கி, உபவாசம் பிரார்த்தனையை பற்றி எழுதியிருக்கிறார். 10 times better and 1,000 times more. ப்ராஃபட் ஜெரம் பெர்னாண்டோ எழுதியிருக்கிறார். உபவாசம் என்பது வயிற்றுக்காக மட்டுமல்ல, ஆண்டவருக்காக. உபவாசத்தை பற்றி மக்களுக்கு இருக்கின்ற குழப்பங்கள் அனைத்தையும் ஒழிப்பதற்காக உபவாசம் மற்றும் பிரார்த்தனைகளுக்கு பின்னால் உள்ள ரகசியங்களை 10 அத்தியாயங்கள் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக உங்களது உபவாசம் மற்றும் பிரார்த்தனைகள் பலன் பெறுவதற்கான அனைத்து விஷயங்களும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. நீங்கள் புது பயணம் தொடங்குவதற்கான அனைத்துமே இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. உங்களது எண்ணம் ஈடேறுவதற்கு இந்த புத்தகத்தை வாசியும். What happened? நான் வெளிநாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கிருமியால் எனக்கு பக்கவாதம் ஏற்பட்டுச்சு. அது பெல்ஸ் பால்சி. 2018 ஒரு கிருமியால் எனக்கு பக்கவாதம் ஏற்பட்டுச்சு. என்னால் சிரிக்க முடியாது. என் முகத்தில் இருந்த நரம்புகளால் எனக்கு வலி ஏற்பட்டுச்சு. என்னால் அசையவும் முடியாது. அதனால நிறைய சிக்கல் இருந்துச்சு. என்னோட கண்ணையும் என்னால் திறக்க முடியல. அவங்க என்னோட இமையை கட் பண்ணிட்டு பிளேட்ஸ் வைக்கணும்னு சொன்னாங்க. அதனால நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாங்க. அதோட 1 வருஷத்துக்கு நிறைய எலக்ட்ரிக்கல் தெரப்பீஸும் கொடுத்தாங்க. ஆனால் அது உதவி செய்யலை. டாக்டர்ஸ் முயற்சியை கைவிட்டுட்டாங்க. நான் இதோட தான் வாழ்ந்தாகணும்னு சொல்லிட்டாங்க. (2022) க்ளோரியஸ் சர்ச்சை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம். This is holy ground. Your sickness may have been caused by a spirit. Your sickness might be coming from your bloodline. Whatever it is, Jesus is the solution. Jesus is the solution. இப்போ என்னால் நல்லா சிரிக்க முடியுது. என்னோட கண்களும் இப்போ துடிக்கிறது இல்லை. Are you happy? ஆமாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். What a God. Wow. Hallelujah. Hallelujah. அந்த நாள்ல இருந்து என்னோட சிரிப்பு திரும்பவும் என்கிட்ட வந்ததை என்னால் உணர முடிஞ்சது. எனக்கு எந்த வலியும் இல்லை. என்னோட இமையை இழுக்கிற மாதிரி இல்லை. அதுல இருந்து முழுமையா குணமடைஞ்ச மாதிரி நான் உணர்றேன். இதுக்கு முன்னாடி 7 வருஷமா மூக்கு பகுதியில் இருந்த எந்த வீக்கமும் இல்லை. என்னோட சிரிப்பு திரும்ப வந்துருச்சு. அதோட என் கண்களும் திறந்திருக்கு. அதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்போ என்னால் கேமரா முன்னாடி போய் சிரிக்க முடியும், என்னால் பேச முடியும், ஃபோட்டோ எடுக்க முடியும். அது என்னோட நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அதிகரிச்சிருக்கு. இதை நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ப்ராஃபட் மூலமா ஆண்டவரோட மகிமையை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அதுக்காக நான் எப்பவும் நன்றியோட இருப்பேன். I stood in the presence of Almighty God. You will see mirrors split into. Real-time prophecy is my ability to come to you and say your phone is about to ring. This is real-time miracles. தீர்க்கதரிசி ஜெரோமின் ஊழியங்களில் நிகழ்நேர அற்புதங்கள் அசாதாரணமாக நிறைவேறுவதை காணலாம். ப்ராஃபட் ஜெரோம் வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல. இந்த அழகான நோக்கம் எங்கள் PJFM பங்குதாரர்களை தாராளமான மனப்பான்மையால் மட்டுமே உயிர்ப்பிக்க முடியும். அவர்கள் இரக்கத்தை செயலாக மாற்றுகிறார்கள். நாம் ஒன்றாக சேர்ந்து பலருக்கு இந்த நோக்கத்தை நம்பிக்கையாக மாற்ற முடியும். ஒவ்வொரு புன்னகையும், குணப்படுத்துதலின் ஒவ்வொரு கதையும், ஒவ்வொரு மாற்றப்பட்டவரின் வாழ்க்கையும் உங்களது நன்கொடையாலே சாத்தியமானது. நாம் ஒன்றிணைந்து இந்த நோக்கத்திற்கு உயிர் கொடுத்து இன்னும் பல அற்புதங்களை காணலாம். நாடு முழுக்க ஆயிரக்கணக்கானோரின் முகங்களில் புன்னகையை கொண்டு வந்துள்ளார்கள். நம்பிக்கை கொடுத்து வாழ்க்கையை மாற்றும் இந்த திட்டத்தில் பங்கு பெறுங்கள்.
எங்கள் தீர்க்கதரிசி ஜெரோம் பெர்னாண்டோ மினிஸ்ட்ரீஸின் அறக்கட்டளையை ஆதரிக்க விரும்புகிறவர்களாக இருந்தால் www.prophetjerome.com/AA பார்வையிடவும். இந்த சாட்சிகள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு உங்களோட விசுவாசம் மூலமா உங்களோட அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். மினிஸ்ட்ரியை பற்றி அதிக விவரம் தேவைப்பட்டிருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதோட உங்களுக்கு ஜெபம் தேவையாக இருந்தால் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு எங்களுடைய பிரைம் மினிஸ்டர்ஸ் தயாராக இருக்காங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் காலை 6 மணிக்கு ஜீ தமிழில் உங்களை சந்திப்போம்.